வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு கதை சொல்லவா என்ற பெயரில் ஒரு குட்டி கதை சீரீஸை நான் ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு முதலாவது எபிசோட்ல குழந்தைகளோட கெட்ட பழக்கங்களை எப்படி மாற்றுவது என்பதை ஒரு குட்டி கதை மூலமாக பார்க்கலாம். ஒரு வீட்ல ஒரு அப்பாவும் அந்த அப்பாவுக்கு மிகவும் செல்லமான ஒரு குட்டி பையனும் இருந்தாங்களாம். அந்த பையனுக்கு ஒரு 8 வயசு இருக்கும். அந்த குழந்தைக்கு தாய் இல்லையாம், தகப்பன் மட்டும் தானா. அதனால் அந்த பையன் அந்த அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப செல்லமா. மிகவும் சுட்டியான அந்த பையனுக்கு அந்த அப்பா கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பாராம். அந்த பையனும் தந்தை கூட மட்டும் வளர்றதுனால ரொம்ப ஸ்டபானா, ரொம்ப அடம் பிடிப்பானா. எதை பார்த்தாலும் எனக்கு வேணும் வேணும்னு கேட்பானா. அவங்க அப்பாவும் வாங்கி கொடுத்துருவாங்களாம். அவன் வளர வளர அவனுக்கு சில கெட்ட பழக்கங்களும் அவனோட சேர்ந்து வளர்ந்துச்சான். வீட்டுல சும்மா உட்கார்ந்து இருக்கும் போது நகத்தை கடிச்சு கீழே போட்டுருவானா. அவங்க அப்பா சொல்லுவாங்களாம், இந்த மாதிரி நகத்தை கடிச்சு கீழே போடக்கூடாது, இதை நீ மாத்திக்கணும் அப்படின்னு. அப்பா அவன் சொல்லுவானா, இல்லப்பா ப்ளீஸ் ப்ளீஸ், இந்த ஒரு தடவை நான் இப்படி பண்றேன், அடுத்த தடவை நான் இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவானா. அதே மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கும் போது மொபைல் போனை வச்சு கேம் விளையாடிட்டு இருப்பானா, இல்ல டிவியையே பார்த்துட்டு இருப்பானா, சரியா சாப்பிட மாட்டானா. அதுக்கு அவங்க அப்பா சொல்லுவாங்களா, நீ சாப்பிட்டு முடிச்சுட்டு கேம் விளையாடு, சாப்பிட்டு முடிச்சுட்டு டிவி பாரு, சாப்பிடும் போது இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்வாராம். அதுக்கும் அந்த பையன், இல்லப்பா இந்த ஒரே ஒரு தடவை எனக்கு கொடுங்க, அடுத்த தடவை நான் கண்டிப்பா பண்ண மாட்டேன் அந்த மாதிரி சொல்லுவானா. அவங்க அப்பாவும் ஒவ்வொரு முறையும் சரி ஓகே போனா போதுன்னு சொல்லிட்டு ஒரு முறையும் அவனை விட்டுருவாராம். ஆனா அடுத்த முறையும் அவன் அதே தப்பதான் பண்ணுவானா. காலையில பண்ண தப்பதான் ஈவினிங்கும் பண்ணுவானா. ஆனா ஒவ்வொரு முறையும் அவங்க அப்பா கண்டிக்கும் போதும் அவன் அதை பெருசா பொருட்படுத்தாம அதை மாத்திக்கணும்னு நினைக்காம சரி நம்ம ப்ளீஸ் கேட்டா அப்பா விட்டுருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ப்ளீஸ்பா நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பா மாத்திக்கிறேன் அப்படின்னே சொல்லிக்கிட்டே இருப்பானா. அந்த பையன் வளர்ந்து ஒரு 10 வயசு ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த அப்பா உணர்ந்தாராம், நம்ம இத்தனை வருஷமா பையனுக்கு சொல்ற அட்வைஸ் எதையுமே அவன் கேட்கவே மாட்டேங்கிறான், எல்லாத்துக்கும் ஓகேன்னு சொல்லிட்டு அதே தப்பதான் மீண்டும் செஞ்சுட்டு இருக்கிறான். நான் என்ன பண்ணுவேன், இந்த பையனுக்கு புத்திமதி சொல்றதுக்கு தாய் கூட இல்லையே, நானும் அவன் கிட்ட போய் இதை பண்ணாத அதை பண்ணாதன்னு கண்டிப்பா பேசினா எங்க அவன் என்ன வெறுத்துருவானோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ரொம்ப வருத்தப்பட்டாராம். அந்த பையனும் அவனோட ஆட்டிடியூட மாத்திக்கிறதாவே இல்லையா. இதே பேட்டர்னை தான் அவன் ஃபாலோ பண்ணிட்டே வந்தானா. ஒரு நாள் அவங்க அப்பா ரொம்ப மனம் முடிஞ்சு டிசைட் பண்ணாரா, நம்ம அட்வைஸ் பண்ணா நம்ம பையன் கேட்கவே மாட்டான், எனக்கு ஒரு வயசான குருநாதர் இருக்காரு, அவரு தான் என்ன வளர்த்தவரு, அவரு தான் எனக்கு நற்பண்புகளை சொல்லி கொடுத்தவரு, அவர்கிட்ட போய் நான் என்னோட வருத்தத்தை தெரிவிக்கிறேன், அவர் என்ன அட்வைஸ் சொல்றாரோ அதை நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்பா அந்த குருநாதர் கிட்ட போனாராம். போய் இந்த விஷயத்தை தெரிவிச்சதும் அந்த குருநாதர் சொன்னாராம், சரிப்பா உன் பையனை என்கிட்ட அனுப்பி வை அப்படின்னு சொன்னாராம். இந்த அப்பா அந்த பையன் கிட்ட போய் சொல்லி அந்த பையனும் அந்த குருநாதரை பார்க்க போனாராம். அப்ப அந்த குருநாதர் சொன்னாராம், வாப்பா தம்பி நம்ம வெளியில உள்ள தோட்டத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோட்டத்துக்கு கூட்டிட்டு போனாராம் அந்த பையனை. அப்போ அந்த குருநாதர் ஒரு சின்ன செடியை காமிச்சாராம். அந்த செடி அப்பதான் சீடுல இருந்து முளைச்சு வந்திருந்துச்சு, 2 இலை தான் இருந்துச்சு. அப்போ அந்த குருநாதர் சொன்னாராம், தம்பி அந்த செடியை கொஞ்சம் பிடுங்கி எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னாராம். அந்த பையனும் குடுகுடுன்னு ஓடி போய் அந்த செடியை ஒரு கையால பிடுங்கி எடுத்துட்டு வந்து குருநாதர் கிட்ட கொடுத்தானா. குருநாதரும் சரி வா இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்கலாம் அப்படின்னு சொன்னாராம். கொஞ்ச தூரத்துல அந்த சின்ன செடியை விட கொஞ்சம் வளர்ந்த செடி, இந்த செடியில ஒரு 5-6 இலைகள் இருந்துச்சு. அப்ப அந்த குருநாதர் சொன்னாராம், தம்பி இந்த செடியை பிடுங்கி எடுத்துட்டு வா அப்படின்னு. அந்த செடியையும் அந்த பையன் சுலபமா பிடுங்கி எடுத்துட்டு வந்து குருநாதர் கிட்ட கொடுத்தானா. இன்னும் கொஞ்ச தூரம் நடந்து போனதுக்கு அப்புறம் அதை விட இன்னும் கொஞ்சம் பெரிய செடி இருந்துச்சாம். அது ஒரு 2 அடிக்கு இருந்துச்சாம். அப்ப அந்த குருநாதர் சொன்னாரு, தம்பி இந்த செடியை பிடுங்கி எடுத்துட்டு வா அப்படின்னு. அப்ப அந்த பையன் குடுகுடுன்னு ஓடி போய் ஒரு கையால பிடுங்க ட்ரை பண்ணானா. ஒரு கையால அவனால அந்த செடியை பிடுங்கி எடுக்கவே முடியல. உடனே 2 கையை வச்சு கொஞ்சம் ஃபோர்ஸ் போட்டு அந்த செடியை பிடுங்கி எடுத்துட்டு வந்து கொடுத்தானா அந்த குருநாதர் கிட்ட. அப்ப அந்த குருநாதர் சொன்னாரா, பரவாயில்லையே உனக்கு நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கே, வா இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச தூரம் போனாங்களாம். கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா இன்னும் நல்லா வளர்ந்த செடி, அந்த செடியில சின்ன பூக்கள் சின்ன காய்கள்லாம் இருந்துச்சாம். அந்த செடியை பிடுங்கி எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னாராம். அப்ப அந்த பையன் ஓடி போய் அந்த செடியை பிடுங்க ட்ரை பண்ணானா. அப்ப அவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சாம். 2 கைய போட்டு எஃபோர்ட் எடுத்து அந்த செடியை பிடுங்கி எடுக்கும் போதும் அவனால சுலபமா அதை எடுக்க முடியல. இன்னும் நல்லா அவனோட ஃபுல் ஃபோர்ஸ போட்டு எப்படியோ குருநாதரை நம்ம சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செடியையும் பிடுங்கி எடுத்துட்டான். அதையும் எடுத்துட்டு வந்து குருநாதர் கிட்ட கொடுத்தானா.
சரிப்பா இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்கலாம் அப்படின்னு சொன்னாராம் குருநாதர். உடனே இந்த பையனுக்கு செம்ம கடுப்பாயிருச்சான். இவ்வளவு தூரம் நம்ம ஒவ்வொரு செடியா பிடுங்கி பிடுங்கி எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம், இவர் என்னடானா இன்னும் கொஞ்சம் தூரம் கூட்டிட்டு போயிட்டே இருக்காரு, என்னதான் செய்யறாருன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வெயிட் பண்ணானா. இன்னும் கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் ஒரு பெரிய மரம் நின்னுச்சான். அப்ப அந்த குருநாதர் சொன்னாராம், நீ பாதி அளவு வளர்ந்த செடியையே நீ பிடுங்கி எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்ட, இப்ப பாரு மரமா வளர்ந்து நிக்குது, இதையும் பிடுங்கி எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொன்னாராம். உடனே அந்த பையன் போய் அந்த மரத்தை இழுக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தானா. அவனுக்கும் அதை விட்டு கொடுக்க மனசு இல்ல. ஆனா எவ்வளவுதான் ட்ரை பண்ணியும் அவனால சுத்தமா ஒரு இன்ச்சு கூட அந்த மரத்தை நகர்த்த முடியவே இல்லை. அந்த மரம் எங்க இருந்துச்சோ அப்படியேதான் இருந்துச்சு. உடனே அந்த பையன் ரொம்ப சோர்ந்து போய் குருநாதர் கிட்ட வந்தானா. குருநாதரே, நான் ஒவ்வொரு தடவையும் நீங்க கேட்ட செடியெல்லாம் பிடுங்கி எடுத்துட்டு வந்தேன். அந்த செடி சின்னதா இருக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ஆனா இப்ப இவ்ளோ பெரிய மரமா வளர்ந்து நிக்குது, இப்ப என்னால அந்த ஒரு இன்ச்சு கூட நகர்த்த முடியல, நான் என்ன செய்யட்டும் குருநாதரே அப்படின்னு கேட்டானா. அப்ப அந்த குருநாதர் அந்த சின்ன பையனுக்கு விளக்கம் கொடுத்தாரா. பாருப்பா, அந்த செடியில 2 இலை இருக்கும் போது அது அப்பதான் துளிர்த்து வருது. அந்த செடியை உன்னால ஈஸியா பிடுங்கி எடுக்க முடியுது. அதுல உனக்கு எந்த வலியும் தெரியல, அதுல உனக்கு எந்த எஃபர்ட்டும் தெரியல. அதை நீ சுலபமா தூக்கி போட்டுட்டு உன் வாழ்க்கையில நீ முன்னேறிட்ட. இதே அந்த செடி இவ்வளவு பெரிய மரமா வளர்ந்து நிக்கும் போது நீ எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும், உனக்கு எவ்வளவுதான் வலிச்சாலும், நீ எவ்வளவுதான் எஃபர்ட் போட்டாலும் அதை உன்னால ஒரு இன்ச்சு கூட நகர்த்த முடியல. அந்த மரத்தோட வேறு மண்ணுக்குள்ள அவ்வளவு தூரம் போயிருக்கு. இதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில உள்ள பழக்கங்களோ. நீங்க அந்த சின்னதா இருக்கும் போதே தவறான பழக்கங்களை திருத்திக்கிட்டு தவறான பழக்கங்களை தூக்கி போட்டுட்டு கரெக்டான பழக்கங்களை உங்க வாழ்க்கை நடைமுறையில கொண்டு வந்தீங்கன்னா அதுல உங்களுக்கு எந்த எஃபோர்ட்டுமே தெரியாது, எந்த வலியுமே தெரியாது, அது இருந்த இடமே தெரியாது. நீங்க பாட்டுக்கு தவறான பழக்கங்களை தூக்கி போட்டுட்டு நல்ல பழக்கங்களை கொண்டு வந்துடலாம். இதே வயசாக ஆக அந்த பழக்கங்கள் ஒரு டெய்லி ருட்டீன்ல ஒரு ஹேபிட்டா மாறும்போது எவ்வளவுதான் நீங்க அதை விட்டு விடணும்னு முயற்சி பண்ணாலும் அதுல இருந்து உங்களால விடுபடவே முடியாது. கடைசி வரைக்கும் அந்த பழக்கம் உங்களோடயே தான் இருக்கும். அதை நீங்க மாத்திக்கணும் திருத்திக்கணும் நினைச்சா கூட அந்த வயசுல உங்களால முடியவே முடியாது. இப்ப நீ சின்ன பையனாதான் இருக்க, இப்ப உனக்கு 10 வயசு தான் ஆகுது. இப்பவே நீ உன்னோட தவறான பழக்கங்களை உங்க அப்பா சொல்ற பேச்ச கேட்டு மாத்திக்கிட்டனா பின்னாடி இந்த பழக்கம் இருந்ததாவே நீ உணர மாட்ட. பின்னாடி எல்லாமே உன்னோட வாழ்க்கையில சுலபமா அமையும். இல்லாட்டி இந்த பழக்கத்தை நீ அப்படியே உன்னோட வாழ்க்கையில கொண்டு போனா பிற்காலத்துல நீ வளர்ந்த உன்னையும் இந்த பழக்கத்தையே தான் நீ ஃபாலோ பண்ணுவ. அப்போ உன்னை சுத்தி இருக்கிறவங்க அருவருப்பா ஃபீல் பண்ணுவாங்க. சோ உன் அப்பா சொல்ற அறிவுரையை கேட்டு உன்னோட தவறான பழக்கங்களை அப்பப்பவே மாத்திக்கோ. அதுக்கு பதிலா நல்ல பழக்கங்களை உன் வாழ்க்கையில கொண்டு வா, பின்னாடி உனக்கு கஷ்டமாவே இருக்காது அப்படின்னு அந்த குருநாதர் சொன்னாராம். அப்பதான் அந்த பையனுக்கு புரிஞ்சுதான், இத்தனை நாளா நம்ம அப்பாவை ஏமாத்திட்டு இருக்கோம்னு நினைச்சோம், ஆனா அது அப்படி கிடையாது, நம்மளே நம்ம ஏமாத்திட்டு இருந்தோம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம மாற்றத்தை கொண்டு வந்தா பிற்காலத்துல கண்டிப்பா அது நமக்கு உதவியா இருக்கும் என்பது அப்பதான் அவனுக்கு புரிஞ்சுதான். அதே மாதிரி அந்த குருநாதர் பையனோட அப்பாவையும் கூப்பிட்டு சொன்னாராம், குழந்தைங்க கிட்ட இதை செய்யாத அப்படின்னு நம்ம சொல்றது நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல, குழந்தைகள் அதை கேட்கவே மாட்டாங்க. ஏன் அந்த தவறை செய்யக்கூடாது அப்படிங்கறத நம்ம குழந்தைங்களுக்கு புரிய வச்சனா கண்டிப்பா குழந்தைகளோட மனசுல அது பதிஞ்சிரும். இந்த ரீசனுக்காக அந்த விஷயத்த நம்ம செய்யக்கூடாதுங்கிறத அவங்க ஞாபகம் வச்சு கண்டிப்பா அந்த தவறை மறுபடியும் செய்யவே மாட்டாங்க. சோ எதா இருந்தாலும் குழந்தைங்களுக்கு புரியுற மாதிரி தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, கண்டிப்பா அவங்க உங்க அட்வைஸ ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு அந்த குருநாதர் அந்த அப்பாவுக்கும் அறிவுரை சொன்னாராம். அந்த பையனும் வீட்டுக்கு போயிட்டு நகத்தை கடிக்கிற பழக்கத்தை, சாப்பிடும் போது டிவி பாக்குற பழக்கத்தை, இந்த மாதிரி தவறான பழக்கங்கள் எல்லாத்தையும் மாத்திக்கிட்டானா. இந்த குட்டி கதையை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். உங்க குழந்தையோட இந்த குட்டி கதையை ஷேர் பண்ணுங்க. அவங்களோட பழக்க வழக்கங்களை நீங்க ஏதாவது கட்டுப்படுத்தும் போது அதை எதுக்காக கட்டுப்படுத்துறீங்க, எதனால இந்த தவற குழந்தைகள் செய்யக்கூடாது அப்படிங்கறதையும் சேர்த்து சொல்லுங்க. நீங்க வேணா பாருங்க, உங்க குழந்தைங்க உங்க சொல்ற பேச்ச கண்டிப்பா கேட்பாங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய கதைகளுக்கு என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த முறை வேறொரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்கள் குழந்தைகள் கற்பனை உலகில் மிதக்கட்டும்.